ஆண் உறுப்பை பற்றி நிறைய சந்தேகங்கள். அது சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, வளைஞ்சிருக்கா, சைஸ் டஸ் நாட் மேட்டர், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இப்போ ஆண் உறுப்பு இருக்கு, அதை மூடி இருக்கிறது வந்து ஃபோர் ஸ்கின். இந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து நீங்கள் இழுக்கவே முடியலன்னா அது பேர் வந்து ஃபைமோசிஸ். ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். உங்க ரிட்ராக்ட் பண்ணி டெய்லி குளிக்கும் போது நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். மைக்ரோ பெனிஸ்னா என்னங்கிறத நீ அளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆண் உறுப்பு நமக்கு இருக்கிறது சின்னது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஸ்மால் பெனிஸ் சிண்ட்ரோம். இந்த காணொளி மூலம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, ஆண் உறுப்பை பற்றி நிறைய சந்தேகங்கள். அது ரகசிய கேள்விகள் மாதிரியே என்ன கேட்குறாங்க. அது ரகசியம்லாம் கிடையாது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த டென்ஷன், பய உணர்வுலாம் இருக்காது. ஸோ ஒரு வந்து அவேர்னஸ் கிரியேட்டிங் வீடியோ தான் இது. அதனால் ஆண் உறுப்பு அப்படின்னா நிறைய அதோடைய சைஸ் என்ன, அது சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, வளைஞ்சிருக்கா, கலர் என்ன, நரம்பு தெரியுது, இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வருது. அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனால் என்ன செய்யும், வலி வருது, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, சைஸ் டஸ் நாட் மேட்டர், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது அதை சைஸை வந்து நீங்கள் பெருசாக மைண்டில் வச்சுக்கிட்டு குழப்பம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து அடுத்தவங்க ஆண் உறுப்போட கம்பேர் பண்ணக்கூடாது. இதை ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதில் ரெண்டு விதமான வந்து ஆண் உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகை வந்து ஷோயர், இன்னொன்று குரோயர் டைப். ஷோயர்னால் என்னென்னா, அந்த ஆண் உறுப்பு ஃப்ளாக்சீடு, அதாவது விரைப்புத்தன்மை இல்லாத நிலையில் என்ன நிலையில் இருக்கோ, அளவு இருக்கோ, அதே அளவு தான் விரைப்புத்தன்மை வந்ததுக்கப்புறம் இருக்கும். இது வந்து 74% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குரோயர் டைப்புங்கிறது என்னென்னா, ஆண் உறுப்பு சுருங்கி நிலையில் சின்னதாக இருக்கும், விரைப்புத்தன்மை வந்தோடனே நீண்டு பெருசாகிடும். இது வந்து ஆல்மோஸ்ட் 26% இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வகையான ஆண் உறுப்பு இருக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் எனக்கு வந்து ஆண் உறுப்பு ஒரே சைஸாக தான் இருக்குது விரைப்புத்தன்மை வந்ததுங்கிறதுக்கு கேள்வியாக கேட்குறாங்க. அதை பற்றி புரிதலுக்கு தான் இந்த வகையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உடலுறவு வைக்கும்போது அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ஒரே இடத்துல இருக்குது, பின்னாடி வரமாட்டேங்குது, எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, நான் சர்க்கம்செஷன் பண்ணணுமான்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் விரும்புகிறேன். இப்போது ஃபைமோசிஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இப்போ ஆண் உறுப்பு இருக்குது, இதை வந்து கிளாண்ட் பெனிஸ் மொட்டு இருக்கும், அதை மூடி இருக்கிறது வந்து ஃபோர் ஸ்கின். இந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து நீங்கள் இழுக்கவே முடியலன்னா அது பேர் வந்து ஃபைமோசிஸ். இந்த ஃபைமோசிஸ் இருக்கிறது வந்து சைல்டுஹுட்லெஸ் இன்ஃபேண்ட், அதாவது சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அது வந்து பிசியாலஜிக்கலாக இருக்கும். 2லேருந்து 6 வயசு ஆனவுடனே தானாகவே வந்து அது சரியாகி தோலை உங்களால் ரிட்ராக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ண முடியும். பெத்தாலஜிக்கலாக உருவாகிறது என்னென்னா இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனால் வர்றது. அந்த ஃபைமோசிஸ் வந்துன்னா உடனடியாக அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ பாராஃபைமோசிஸ்னால் என்ன சார்னா, இந்த ஸ்கின்னை வந்து பின்னாடி தள்ளலாம், ஆனால் முன்னாடி இழுத்துட்டு வர முடியாது. பின்னாடி போனது அங்கேயே ரிட்ராக்ட் ஆகி நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் பாராஃபைமோசிஸ். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. எப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ராப் ஆகிடும் இந்த ஃபோர் ஸ்கின்குள்ளார, அப்படியே வந்து பலூன் மாதிரி உப்பிக்கிட்டு பெயின்ஃபுல்லாக சுற்றிலும் வலியை உண்டாக்கும். உடலுறவும் போது நடக்கும். நிறைய பேர் என்கிட்ட எமர்ஜென்சியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் பங்க்சர் பண்ணி அந்த பிளட் அந்த ஃப்ளூயிடை லெட் அவுட் பண்ணிட்டோம்னா அதை ஈஸியாக ஃபோர் ஸ்கின்னை கொண்டு வந்துட முடியும். பட் இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன்னா என்ன சார் அப்படின்னா சர்க்கம்செஷன் தான். ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். உங்க ரிட்ராக்ட் பண்ணி டெய்லி குளிக்கும் போது நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது கூட பேசிக்காக நிறைய பேர் செய்யறதில்ல. டெய்லி ரொட்டீன் டே டு டே லைஃப்பில் வந்து இது ரொட்டீனாக இதை நீங்கள் க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் குளிக்கும் போது. அடுத்தது இந்த ஃபோர் ஸ்கின் வந்து மூடி இருக்கிறதுனால இன்னொரு ப்ராப்ளம் வருது. சார் என் உறுப்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி வெண்ணெய் மாதிரி படிஞ்சிருக்குது, சீசி மெட்டீரியல், ஒயிட் கலரில் இருக்குது, எனக்கு என்னமோ கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, கட்டி வர்றது மாதிரி இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இப்படிலாம் கொஸ்டின் என்னை வந்து கேட்குறாங்க. அந்த சீசி மெட்டீரியல் என்னென்னா, இந்த ஃபோர் ஸ்கின் மூடி இருந்துன்னா அதுக்கு பேர் ஸ்மக்மான்னு பேர். அந்த ஸ்மக்மாங்கிறது என்னென்னா அழுக்கு அப்படிங்கிறத விட அது ஒரு செபேசியஸ் மெட்டீரியல். அந்த பாராஃபெருனுலார் கிளான்ஸ்னு கீழே இருக்கும் இந்த தோல் சேர்ற இடத்துல, அது பேர் டைசன் கிளான்ஸ்னு பேர். இந்த கிளான்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் அந்த செக்ரீஷனை. அது நாளடைவில் படிஞ்சு வெண்ணெய் மாதிரி படிஞ்சிக்கிட்டே வரும். அந்த தோலை வந்து நீங்கள் ரிட்ராக்ட் பண்ணி க்ளீன் பண்ணலன்னா நாளடைவில் படிஞ்சு இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கு ஒரு காரணமான ஒரு பேஸாக அது கிரியேட் ஆகிடும். அடுத்தது வந்து அந்த சீசி மெட்டீரியலை இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொட்டு வந்து ரவுண்டாக இருக்கிற இடத்துல இப்போ முத்து மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து பேர்லி பீனில் பேப்யூல். அது ஒரு நார்மல் கண்டிஷன். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
அது உடலுறவில் வந்து செக்ஷுவல் ஃபீலிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது வாட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நார்மல் ஃபினாமினா. அது மாதிரி சந்தேகம் இருந்தாலும் டாக்டரை வந்து நீங்கள் உடனடியாக பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். இந்த ஸ்மக்மாங்கிறது வந்து என்னென்னா செபேசியஸ் மெட்டீரியல் அண்டு செல் டெப்ரிஸ் அண்டு ஒரு பாக்டீரியம் அங்கே இருக்குது. அதுக்கு பேர் மைக்ரோ பாக்டீரியம் ஸ்மக்மேட்டிஸ்ன்னு பேர். இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இதை நீங்கள் கையாளணும். இதை க்ளீன் பண்ணலன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம், இன்ஃபெக்ஷனுக்கு, நோய்க்கு, தொற்றுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இரிட்டண்ட்டாக வேலை செய்யும் உடலுறவு போது. அடுத்தது வந்து அது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட், ஒரு ப்ரிடிஸ்போசிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்த கண்டிஷன் வந்து நிறைய பேர் ஃபோர் பிளே நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து உடனே விந்து வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அது பேர் ப்ரீகம், புரோசமன் இல்லைன்னா ப்ரீ எஜாக்குலேட்டரி ஃப்ளூயிட். அது வந்து லிட்டர்ஸ் கிளாண்ட் அண்டு கவுப்பர்ஸ் கிளாண்டு 2 கிளாண்ட் இருக்குது. கவுப்பர்ஸுங்கிறது வந்து ரீப்ரொடக்டிவ் அசசரி கிளாண்டு. அதுலேருந்து வர செக்ரிஷன் தான் அந்த ஃபோர் பிளே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த ஃபோர் பிளே பண்ணும்போது உணர்ச்சி தூண்டுதல் போது ஒரு செக்ரிஷன் வரும். அதை வந்து நீங்கள் எல்லாமே என்ன நினச்சிக்கிறீங்க, விந்து முந்துதல்னு எடுத்து தப்பாக வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. அது தவறு. அது ப்ரீ செமினல் ஃப்ளூயிட். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து ஆண் உறுப்பை பற்றிய சைஸ். இது ரொம்ப ரொம்ப காமனாக என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, எனக்கு மைக்ரோ பீனிஸ் இருக்குது, எனக்கு பரீட் பீனிஸ் இருக்குது, எனக்கு ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் இருக்குது. நெட்டில் படிச்சுட்டு வந்து இதெல்லாம் கேட்குறீங்க. மைக்ரோ பீனிஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னா, ஜெனட்டிக்காக இல்லைனா ஹார்மோன் ப்ராப்ளம், இது 2 ப்ராப்ளமும் இருந்தனா தான் இது வரும். இந்த மைக்ரோ பீனிஸ் வந்து பாப்புலேஷன், அதாவது 10,000 பேருக்கு எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரேரான கண்டிஷன். 0.6% தான் வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே மைக்ரோ பீனிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ பீனிஸ்னால் என்னங்கிறத நீங்கள் அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்க, இப்போ இந்த ஸ்ட்ரெச்டு பீனைல் லெங்த் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ஆவரேஜாக வந்து 13.2 சென்டிமீட்ரு இல்லைன்னா 5.2 இன்ச்சஸ் அந்த அளவு இருந்துன்னா அது ஆவரேஜாக ஸ்ட்ரெச்டு பீனைல் லெங்த். இப்போது இன்ஃபேண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெச்டு பீனைல் லெங்த் வந்து 0.75 இன்ச்சஸ்க்கு கம்மியாக இருந்துன்னா அது மைக்ரோ பீனிஸ்ன்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு. அதே அடல்ட்டில் என்னென்னா ஆவரேஜ், அதாவது ஸ்ட்ரெச்டு பீனைல் லெங்த் எவ்வளவு இருக்கணும்னா லெஸ் தென் 3.6 இன்ச்சஸ் இல்லைன்னா வந்து 9.2 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது மைக்ரோ பீனிஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது மெயினாக வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம், ஹைப்போகொனடாட்ராஃபிக் ஹைப்போகொனடிசம், கால்மன் சிண்ட்ரோம், அது மாதிரி குரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சிலாம் இந்த பிரச்சனை வரும். ஸோ அது தேவைன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது பரீட் பீனிஸ். பரீட் பீனிஸ்னால் என்னென்னா, இந்த ஃபேட்டு வந்து ஒபிசிட்டினால் ஃபேட் பேடு வந்து சரவுண்ட் பண்ணி அந்த பீனிஸை வந்து புல் பண்ணிடும், அதாவது புதைந்துடும் பீனிஸ் வந்து. அப்போ வந்து நார்மலாக இருக்கிற சைஸ் கூட என்ன ஆகும்னா சுருங்கி சின்னதாக தெரியும். அது பேர் பரீட் பீனிஸ். அது ஒபிசிட்டியில் காணப்படுகிறது. அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அடுத்த கொஸ்டின். இது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக தான் ஆண் உறுப்பு இருக்கும், ஆனால் என்ன ஒரு திங்கிங் ப்ராசஸ் மைண்டில் இருந்துகிட்டு இருக்கோம்னா ஆங்ஸைட்டி, அதாவது அந்த ஆண் உறுப்பு நமக்கு இருக்கிறது சின்னது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ரீஅசூரன்ஸ் கொடுத்து செக் பண்ணாவே சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வளைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என் பீனிஸ் வந்து அதாவது மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கு, இடது பக்கம் திரும்பி இருக்குது, வலது பக்கம் திரும்பி இருக்குது. இது எல்லாமே நார்மல் வேரியேஷன் தான். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்போ நீங்கள் கவலைப்படணும்னா, இப்போ சி ஷேப்பில் இப்படி வந்து பீனிஸ் வளைந்திருந்துன்னா நீங்கள் கவலைப்படணும். அது வந்து பைரோனிஸ் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்ஜுரினால அந்த ஆண் உறுப்புக்குள்ளார டிஷ்யூலாம் டேமேஜ் ஆகி ஸ்காரிங் எஃபெக்ட் வந்து எரெக்ஷன் வரும்போது இப்படி வந்துடும். ஸோ இது வந்து உடலுறவு வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பெயின்ஃபுல்லாக இருக்கும் எரெக்ஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் நீங்கள் டாக்டரை உடனடியாக அணுகணும். அடுத்தது இன்னொன்று, கலரை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆண் உறுப்பு, பெண்களுக்கு மார்பில் வந்து காம்பு பகுதி, அதை சுற்றில இருக்கிற ஏரியோலார் பகுதி, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் கலரை விட அது மாறுபட்டு தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து மெலனோசைட் செல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அங்கே வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண் உறுப்பில் வந்து எனக்கு நரம்புலாம் புடைச்சிக்கிட்டு வெளியில் தெரியுது. அது நரம்பு கிடையாது, அது வெயின், அது நார்மல் ஃபினாமினா. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.